வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி ஒரு அருமையான சிந்தனை. பொதுவாக மன்னிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த பண்பு, சிறந்த குணம். மன்னிக்கிறதுனால நமக்குள்ளே என்ன நடக்கு? மன்னித்தல் என்பது எதிரிகளுக்கான ஒரு சலுகையை நம்ம கொடுக்கலை. அது நமது மனதினுடைய சுதந்திரத்திற்காக நாமே நமக்கு செய்து கொள்ளக்கூடிய ஒரு இன்டைரக்ட், அதாவது மறைமுக நன்மை தான். மன்னித்தல் என்பது பகையை சுமந்து எப்பொழுதும் அலையாமல் அதை நம்மிடமிருந்து எடுத்து போடுறது தான் மன்னித்தல். பொதுவாகவே முள், இப்போ சட்டைக்குள்ளே, துணிக்குள்ளே, ஆடைக்குள்ளே ஒரு நெருங்கி முள், சின்ன நெருங்கி முள் உள்ளே விழுந்துருச்சு அல்லது செருப்புக்குள்ளே ஏறிடுச்சுன்னா அதை உள்ளே வச்சே நம்ம அழுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளையே அது பார்த்திங்கன்னா அப்படியே உறுத்தி உறுத்தி புண்ணாக்கிடும், வேதனை தரும். அதே மாதிரி யாரோ ஒருத்தர் செய்த ஒரு செயல் நமக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அல்லது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கியிருக்கலாம். அதற்காக ஒரு தடவை அவர் செஞ்சுட்டு போனதுக்கு எப்போ பார்த்தாலும் அதையே நினச்சி உறுத்தி உள்ளே வச்சு அழுத்தி நம்ம புண்ணாகி எதிர்ப்பு உணர்வு ரொம்ப நிலை கொண்டு வலுத்து விடும். அப்பொழுது மிகவும் புண்ணாகுவது, ரொம்ப வேதனைப்படுறது யாருன்னா இந்த எதிர்மறை எண்ணத்தை வச்சுருக்க நம்ம தான் வேதனையாகி புண்ணாகிடுவோம். அதனால தான் பெரியவர்கள் சொன்னாங்க, மன்னித்து விடுங்கள். மன்னித்து விட்டால் எதிர்ப்புணர்வு விலகிவிடும், நமது மனசு சுதந்திரமாகிடும். தேவையில்லாத அவங்க குப்பைகளை நம்ம அள்ளி சுமக்க வேண்டாம், அதை விட்டுருங்க. ஏன்னா இதை கேட்ட நீங்கள் எல்லாருமே சாதிக்க பிறந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும். நன்றி, வணக்கம்.